வணக்கம் நண்பர்களே, இது சிந்திக்க சில நிமிடம். உங்களிடம் ஒரு நேர்மையான கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தவர்தான் பின்னாளில் உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறாரா? நீங்கள் முழு மனதோடு பேசியவர், உங்கள் ரகசியங்களை நம்பி சொன்னவர் ஒரு நாள் அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தினாரா? அப்படி ஒரு சூழலை நீங்கள் கடந்து வந்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான துரோகம் நடந்திருந்தால், அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கஷ்டம் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். மேலும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, அந்த 15 விதிகளை இப்போது விரிவாக பார்ப்போம். விதி 1: அளவுக்கு மீறிய நெருக்கம் அவமதிப்பை தரும். யாரிடமும் அதிகமாக பேசாதீர்கள், யாரிடமும் அதிகமாக பழகாதீர்கள். இது அகம்பாவம் இல்லை, இது பாதுகாப்பு. அளவுக்கு மீறிய நெருக்கம் ஒரு நாள் அவமதிப்பாக மாறும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரும்பாலான துரோகங்களுக்கு ஒரே காரணம் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அளவுக்கு மீறிய நெருக்கம், அளவுக்கு மீறிய பகிர்வுதான். நெருக்கம் என்பது மருந்தை போன்றது. அளவுடன் இருந்தால் நலம், அளவு தாண்டினால் அதுவே விஷமாக மாறிவிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு தரும் அதீத சுதந்திரம்தான் அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு அலட்சியத்தை உருவாக்குகிறது. சூரியன் தொலைவில் இருப்பதால் தான் அதன் வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. மிக அருகில் சென்றால் அது நம்மை சுட்டெரித்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். விதி 2: உங்கள் மனதிற்குள் எல்லோரையும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் நல்லவராக இருக்கலாம், நேர்மையானவராக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அப்படித்தான் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் நீங்கள் செய்யும் முதல் தவறு. சில பேர் உங்களது சிரிப்புக்காக வருவார்கள், ஆனால் சில பேர் உங்களது பலவீனத்தை தெரிந்து கொள்வதற்காகவே வருவார்கள். உங்கள் மனதிற்கு ஒரு கதவு இருக்க வேண்டும், அதன் சாவி உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாரையும் உள்ளே அனுமதிக்கும் போது உங்கள் மன அமைதியை அவர்கள் சூறையாடத் தொடங்குவார்கள். ஒரு தோட்டம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே எல்லாரையும் நுழைய விடக்கூடாது. அதுபோலத்தான் உங்கள் மனமும். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உங்கள் இதயத்தின் கதவுகளை திறங்கள். விதி 3: அதிகம் பேசுபவர் அதிகம் இழக்கிறார். அதிகமாக பேசுபவர்கள் வாழ்க்கையில் மிக சீக்கிரம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அவர்கள் தங்களது திட்டங்களை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார்கள். ரகசியங்களை தவறான கைகளில் கொடுத்து விடுகிறார்கள். தங்களது பலவீனத்தையே வெளிப்படுத்தி விடுகிறார்கள். மௌனம் பல நேரங்களில் 1000 வார்த்தைகளை காப்பாற்றும். ஒரு புத்திசாலி மனிதன் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசுகிறான், மற்ற நேரங்களில் கவனிக்கிறான். அதிகமாக பேசுவது உங்கள் சக்தியை செலவழிக்கும், ஆனால் கவனிப்பது உங்கள் அறிவை வளர்க்கும். நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மற்றவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். 4: நெருக்கம் மதிப்பை தானாக குறைக்கும். முதல் நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு எளிதில் கிடைக்காதவராக இருந்தபோது உங்களுக்கான மதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியவராக, எப்பொழுதும் அட்ஜஸ்ட் செய்பவராக இருந்தால் ஒரு கட்டத்திற்கு பிறகு உங்களை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். இது ஒரு கஷ்டமான உண்மை. மனித மனது எப்பொழுதும் அரிதான விஷயங்களையே அதிகம் மதிக்கும். நீங்கள் எல்லாரும் கூப்பிட்டவுடன் ஓடிச் சென்றால் உங்கள் நேரத்தின் மதிப்பும் உங்கள் உழைப்பின் மதிப்பும் அவர்களுக்கு தெரியாது. வைரம் அரிதாக கிடைப்பதால் தான் அதற்கு மதிப்பு அதிகம். கூழாங்கற்கள் சாலை எங்கும் கிடப்பதால் யாரும் அதை சட்டையிடுவதில்லை. உங்கள் மதிப்பை நீங்களே நிலைநிறுத்துங்கள். விதி 5: எப்படி பேலன்ஸ் செய்வது? தற்காப்பு. நீங்கள் முழுக்க உங்களை மூடிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதில்லை, ஆனால் யாரிடமும் எல்லாவற்றையும் பகிராதீர்கள். உங்கள் திட்டங்களை அமைதியாக உருவாக்குங்கள். யாரை நம்ப வேண்டும் என்பதில் போதுமான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மன அமைதிக்கு முதல் முன்னுரிமை கொடுங்கள்.
நினைவில் வையுங்கள், சாஃப்டா இருங்க, ஆனா வீக்கா இருக்காதீங்க. ஒரு மரம் காற்றடிக்கும் போது வளையலாம், ஆனால் வேரோடு சாய்ந்து விடக்கூடாது. நீங்கள் அன்பாக இருப்பதற்கும் மற்றவர்கள் உங்களை ஆளுவதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் உங்கள் மீது ஏறி அமர அனுமதிக்காத ஒரு கம்பீரம் உங்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும். உங்கள் எல்லைகளை வகுப்பது உங்கள் முன்னுரிமை. விதி 6. பலவீனத்தை ஆயுதமாக்க இடம் கொடுக்காதீர்கள். இந்த உலகம் கொஞ்சம் கடினமானது. நீங்கள் உங்கள் கஷ்டங்களை எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பித்தால் அனைவரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஆனால் பலர் உங்கள் பலவீனத்தை மனதிற்குள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் வாக்குவாதம் வரும்போது அதே விஷயத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். காயங்களை காட்டி பிச்சை எடுக்கலாம், ஆனால் மரியாதை பெற முடியாது. உங்கள் வலிகளை உங்கள் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாற்றுங்கள். உங்கள் வலியை எல்லாரிடமும் காட்டாதீர்கள். உங்கள் காயங்களை எல்லாரிடமும் திறக்காதீர்கள். பாதுகாப்பான இதயமே புத்திசாலித்தனமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். விதி 7. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கிடைக்காதீர்கள். நீங்கள் எப்போது பார்த்தாலும் அவைலபிள், கால் பண்ணுனா உடனே பிக், மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளை, யாரு கேட்டாலும் உடனே ரெடி அப்படின்னா முதல் சில நாட்கள் அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் காலம் போக போக அது எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். பிறகு அது ஹேபிட் ஆகும். கடைசியில் அது வேல்யூ குறையும். உங்கள் நேரத்திற்கு நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் உடனடி ஆக்சஸ் கொடுக்காதீர்கள். பிஸியாக இருப்பது தவறில்லை. ரிமெம்பர், ரெஸ்பெக்ட் கேட்க வேண்டிய இடத்தில் நீங்கள் உங்களை மதித்தால் அது தானாக வரும். உங்கள் நேரத்தை மற்றவர்கள் சுரண்ட அனுமதிக்காதீர்கள். விதி 8. கவனித்து பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பேசுபவர்கள் நிறைய பேர், ஆனால் கவனிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. புத்திசாலி மனிதன் உடனே நம்ப மாட்டான், உடனே க்ளோஸ் ஆக மாட்டான். முதலில் கவனிப்பான். அவர்கள் உங்கள் சக்சஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி எப்படி பேசுறாங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட போது இருந்தாங்களா? இந்த 3 விஷயங்களை பார்த்தாலே ஒருத்தரின் உண்மை முகம் தெரிந்துவிடும். பார்த்து நட, பாதுகாப்பா வாழ். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் ஒருவனின் நீண்ட கால நடத்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒருவரை தேர்ந்தெடுக்க அவசரம் காட்டாதீர்கள். கணிப்பதே சிறந்த பாதுகாப்பு. விதி 9. எல்லா சிரிப்புகளும் உண்மை கிடையாது. எல்லாரும் உங்களது முன்னாடி சிரிச்சா அவர்கள் உங்களுக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில சிரிப்புகள் மரியாதைக்காக, சில சிரிப்புகள் தேவைக்காக, சில சிரிப்புகள் முகமூடி மாதிரி. புத்திசாலி மனிதன் வார்த்தையை மட்டும் நம்ப மாட்டான், நடத்தையை பார்த்துதான் நம்புவான். முகம் ஏமாற்றும், நடத்தை உண்மை சொல்லும். பல நேரங்களில் உங்களோடு சிரித்து பேசுபவர்களே உங்கள் வீழ்ச்சிக்கு காத்திருக்கிறார்கள். உங்கள் வெற்றிக்கு அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, தோல்வியின் போது எப்படி நடந்துக்கிறாங்க என்பதே உண்மையான டெஸ்ட். அழகான வார்த்தைகளை விட ஆபத்தான நேரத்தில் நீட்டப்படும் கரங்களையே நம்புங்கள். விதி 10. உங்கள் எல்லைகளை நீங்களே வகுத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. அவர்கள் எல்லைகளை அமைக்க பயப்படுறாங்க. அவன் என்ன நினைப்பான், அவங்க கஷ்டப்படுவாங்க என்று நினைத்து தங்களது மன அமைதியையே கொடுத்து விடுகிறார்கள். ஆனா எல்லை இல்லாத நல்லவன் ஒரு நாள் பயன்படுத்தப்படுவான். தேவையான இடத்தில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்துக்கு பாதுகாப்பு வையுங்கள். உங்கள் மன அமைதிக்கு ஒரு பவுண்டரி வையுங்கள். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உங்கள் எல்லைகளே தீர்மானிக்கின்றன. எல்லைகள் வகுப்பது சுயநலம் அல்ல, அது தற்காப்பு. விதி 11. யாரையும் உடனே நம்பாதீர்கள். வாழ்க்கையில் பெரிய தவறுகள் நாம் ஒருவரை சீக்கிரம் நம்பும் போதுதான் நடக்கிறது. முதல் சில நாட்கள் அவர்கள் நல்லவராகவே தோன்றுவார்கள். அவர்கள் க்ளோஸ் ஆக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையான குணம் நேரம் கழிச்சுதான் வெளிவரும். அதனால புத்திசாலி மனிதன் அவசரமாக ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க மாட்டான். நேரம்தான் உண்மையான கேரக்டர் டெஸ்ட். ஒருவரை நீங்கள் எவ்வளவு காலம் தெரிந்திருக்கிறது என்பதை விட வெவ்வேறு
சூழ்நிலைகளில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து மட்டுமே அவர்களை நம்ப தொடங்குங்கள். நம்பிக்கை என்பது ஒரு செடியை போன்றது, அது வளர காலம் எடுக்கும். விதி 12. உணர்ச்சி மேலோங்கும் போது மௌனம் காப்பதே பாதுகாப்பு. அதிகமான கோபம் வந்த நேரம் அல்லது மிகுந்த சந்தோஷம் வந்த நேரம், இந்த 2 நேரங்களில்தான் மனிதன் அதிகப்படியான தவறு பேசுவான். கோபத்தில் பேசிய வார்த்தையை திரும்ப பெற முடியாது. அதிக உற்சாகத்தில் சொன்ன ரகசியத்தை திரும்ப மறைக்க முடியாது. அதனால் கோபம் வந்தா மௌனம் வையுங்கள். பெரிய விஷயங்களை மனம் காமான பிறகுதான் சொல்ல வேண்டும். உணர்ச்சி மேலான நேரம் மௌனம் பாதுகாப்பு. உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் புத்தியை மறைக்க அனுமதிக்காதீர்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து பேசுவது பல வருட வருத்தத்தை தவிர்க்கும். விதி 13. உங்கள் முழு பிம்பத்தையும் காட்டாதீர்கள். நீங்கள் உங்களுடைய முழு மனசையும் முழு கதையையும் முழு திட்டங்களையும் எல்லாரிடமும் ஓபன் பண்ணிட்டால் நீ வால்னரபிள் ஆகிவிடுவாய். புத்திசாலி மனிதன் லேயர்ஸாக இருப்பான். எல்லாருக்கும் சேம் ஆக்சஸ் கொடுக்க மாட்டான். யாருக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை மட்டுமே காட்டுவான். இது ஆக்டிங் இல்ல, இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நினைவில் வையுங்கள், மூடிய புத்தகம் நீண்ட நாள் பாதுகாப்பு. நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை படித்துவிட்டு எளிதாக தூக்கி போட்டு விடுவார்கள். உங்களிடம் எப்போதும் ஒரு சிறு மௌனமும் ஆச்சரியமும் இருக்கட்டும். விதி 14. உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே சொல்லாதீர்கள். பல பேரின் கனவுகள் ஏன் பாதியில் நின்று போகுது தெரியுமா? அவங்க பில் பண்றதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நீ ஒரு பெரிய பிளான் சொல்லிட்டா சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் டவுட் விதைப்பாங்க. அதனால புத்திசாலி மனிதன் முதலில் செயல்ல பண்ணுவான், பிறகு ரிசல்ட்டை காட்டுவான். கடைசியில தான் பேச வேண்டும். நினைவில் வையுங்கள், சைலண்டா பில் பண்ணுங்க. உங்க சக்சஸ் லவுடா பேசட்டும். உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கட்டும். எதையாவது சாதிப்பதற்கு முன் சொல்லிக் கொள்வது உங்களுக்கான உத்வேகத்தை குறைத்துவிடும். விதி 15. மரியாதை இல்லாத இடத்தில் நிற்காதீர்கள். யாராவது உங்களை தொடர்ந்து இக்னோர் பண்றாங்க, உங்கள் மதிப்பை குறைத்து பேசுறாங்க, உங்களை கன்வீனியன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க நீங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புத்திசாலி மூவ் என்ன தெரியுமா? அமைதியா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. ஏன்னா நீங்க இருக்கும் இடத்துல மரியாதை இல்லைன்னா நீங்க கொடுக்கிற பிரசன்ஸ்க்கும் வேல்யூ இருக்காது. தன்மானத்தை விட பெரிய சொத்து எதுவும் இல்லை. யாரிடமும் அதிகம் பேசாதே, யாரிடமும் அதிகம் பழகாதே. சில தூரங்கள் உங்கள் மன அமைதியை காப்பாற்றும், சில எல்லைகள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள், யாரிடமும் அதிகமாக பழகாதீர்கள். புத்திசாலி ஆகணும்னா எப்போது அருகில் போகணும், எப்போது தூரம் நிற்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து மௌனமே என் ஆயுதம் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்னும் இது போன்ற பல ஆழமான வீடியோக்களுக்கு நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.